காய்ஸ், இன்றைக்கி நம்ம சாயங்காலம் போல் ராகி பால் செய்யலான்னு சொல்லிட்டு ராகி நம்ம எடுத்துக்கிட்டோம். ராகி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டோம், போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சக்தியோட ராகி தான் நான் இப்போ எடுத்துருக்கிறது. நல்லா போட்டு ஒரு நம்ம க்ளே செய்வோம் பார்த்தீங்களா, க்ளே அந்த அளவுக்கு இருக்கணும். எனக்கு ரொம்ப மாவாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இன்னும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி இப்போ கையால் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா க்ளே பதத்துக்கு பிசையணும். இதை நெய் ஊற்றி நல்லா உங்கள் கையில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நெய்யை ஊற்றி தேய்ச்சிக்கோங்க. அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பிசைச்சிக்கோங்க. எனக்கு தண்ணி பத்தலைனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ப்ரெஷ் பண்ணி நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பதத்துக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் பேனில் ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேகமாக வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எண்ணெயில் ஊற்றியாச்சு. நான் 2 பேன் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஓகே, இப்போ நல்லா இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அடை மாதிரி தட்டிக்கிறேன் நான். இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட்டோன்னே இப்போ நம்ம பேனில் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கவரில் வச்சு நீங்கள் தட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். ஒரு பிளேட் அளவுக்கு தட்டிக்கலாம். இப்போ நம்ம பேனில் போட்டு ஓகே, இப்போ நம்ம தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். ராகியை நம்ம தட்டி பேனில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். திருப்பி போட்டு நம்ம டோஸ்ட் பண்ண கிரவுண்ட்நட் எடுத்துருக்கோம். இதை முரத்தில் போட்டு நல்லா அந்த அதில் இருக்க தோலெல்லாம் நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடையை திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் அடை பால் தானே சொன்னீங்க, இப்போ என்ன அடையை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் இது நம்ம பிச்சு போட்டு அரைச்சி தான் நம்ம அடை செய்வோம். ஓகே, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ப்ரோக்கன் ஆகிடுச்சு, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து நம்மளோட பிளேட்டில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம இதை ஆற வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா பிச்சு பண்ண போகிறோம். முன்னாடி ஜாகரி பவுடர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இதில் அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப பிக்க வேணாம். ஓகே, இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஹாய் காய்ஸ், எடிட்டிங்கில் ஒரு லைன் மிஸ் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்லும் பிளாக் எல்லும் போட்டு வறுத்துக்கணும். மல்லாட்டையும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கணும். அதை அரைச்சி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அரைச்சதை இதில் கொட்டிடலாம். நம்ம வெளில அரைச்சோம்ல அது கொட்டிக்கலாம். அப்புறம் அரைச்சது நம்ம இப்போ அரைச்சின்னு சொன்னல அதை கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாகரி பவுடரும் தேவையான அளவு கொட்டிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது நம்ம கொட்டியாச்சு. இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி பிடிக்கணும். கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க, கெட்டி பிடிக்கிற மாதிரி ஆகணும் இது. ஓகே, நல்லா இதுவாகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பால் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கேவர் பால் ரெடி தான். சுவையான ராகி பால் ரெடி. நம்ம வீடியோக்கு யார் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.